ஃபுல் மார்க்கிங்கில் ஒரு விஐபி கேஎம்எல் வளர்க்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா இவனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போலிங் வந்து இவனுக்குமே டாட்டடாக தான் வருது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபின்னேஜில் வரைக்கும் நமக்கு ஃபுல் போலிங் இருக்குது. இவன் தான் இப்போ ரெடியாக இருக்கிற விஐபி கிரேடு. சன்கனைஸ் கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்வாங்கி இருக்கும். கலர்லேயே வந்து எல்லோ கலர் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இவனுங்களை நல்லா பார்த்துக்கிட்டா தான் அந்த எல்லோ வந்து நல்லா தெரியும். இவன் பாடி கலரு பயங்கரமாக இருக்கும். நான் டெய்லி இவனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பேன். கரெக்டாக வந்து 6 நாள் ஆகுது தாய்லாண்ட்லேருந்து கம்ஃபா எடுத்து. ஒவ்வொரு மீனுமே வந்து செலக்ட் பண்ணி வீடியோ பார்த்து தான் எடுத்தேன். ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்படி வந்து இதுங்களை செலக்ட் பண்ணேன். வந்த உடனே வந்து தெர்மாக்கோல் பாக்ஸ்லேயே பிரித்து விட்டு கவுண்ட்டு குவாலிட்டி பீஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு அங்கேயே அந்த ஆர்வத்தில் செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சிங்க. 80% வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. எல்லா மீனுக்கும் ஹம்ப் வரலை. ஒரு சிலது கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஒரு சிலதுக்கு ஹம்ப்பு கலர்லாம் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 4-5 மீன் இன்னும் சுத்தமாக ரெடி ஆகலை. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மீன்லாம் சேல் ஆனதுக்கப்புறம் இடம் ஃப்ரீ பண்ணி வந்து சேல் பண்ணணும். ஒரு 3 மீன் காம்படிஷனில் போடுற மாதிரி விஐபி கிரேடில் எடுத்தேன். 2 மீன் சேல் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு மீன் அந்த விஐபி கிரேடில் இருக்குது. மற்ற மீனுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னும் விஐபி கிரேடில் இருக்குது. ஒரு சிலது இருக்குது, ரெக்கவர் ஆகலை. ஸோ என்னென்ன மீன் இருக்கு, ப்ரைஸிங் என்ன, ஆக்சுவலாக ஒவ்வொரு மீனுமே செலக்ட் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன். அதனால ரேட்டு கொஞ்சம் கூட தான் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ மினிமம் மார்ஜின் வச்சு பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்துட்றேன். ஸோ என்னென்ன மீன் இருக்கு, ப்ரைஸிங் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா பார்த்துக்க முடியும். அதனால நல்ல நல்ல மீன்லாம் இங்கே வந்து போட்டிருக்கேன். நல்ல நல்ல மீனுன்றதோட டியூல் டோன்ஸ் வந்து இங்கே எல்லாமே வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த எல்லோ டோன் நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா இவனுங்களை அழகாக பார்த்துக்கணும். ஸோ அப்போதான் எல்லோ வந்து நல்லா பஞ்சியாக தெரியும். அதனால டியூல் டோன்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கு. ஒரு 60 to 70% ஸ்டாக் வந்து டியூல் டோன்ஸ் தான். எல்லா பீஸுமே மண்டையோட தான் எடுத்திருக்கேன், ஹம்போட தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஹம்ப் தானே மெயின். அதனால ஹம்ப் இல்லாத மீனே கிடையாது. ஒவ்வொன்றும் அவ்வளோ பார்த்து எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு மீனை பார்க்க பார்க்க தெரிஞ்சிடும். அப்படியே நம்ம ஆரம்பிக்கலாம். வந்து இருக்கிறதுலே இவன் ரொம்ப அழகா இருப்பான். ஸோ ரொம்ப எனக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும். அதனால இவன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே குட்டி குட்டி ஃபிஷ்ஷு தான். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் தான் வரும். ஸோ கேமராவை பார்த்து பயங்கரமாக இவனுங்க பயப்படுவானுங்க. அதனாலேயே வந்து நான் கையில் பிடிச்சே காமிச்சிடுறேன். இவன் பாடி கலரு பயங்கரமாக இருக்கும். நான் டெய்லி இவனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பேன். அந்த நடுவில் இருக்க மார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு மச்ச மாதிரி அழகாக கருப்புலர் மார்க்கிங் வருது. இவன் பார்க்கறதுக்கு ஜிபி மாதிரி இருக்கான். ஆனால் இவன் ஜிபி கிடையாது, கம்ஃபா தான். டியூல் டோன் கம்ஃபா. கிட்டத்தட்ட 80-90% வரைக்குமே நமக்கு இங்கே வரைக்குமே எல்லோ அடிக்குது பாருங்க. ஸோ நல்ல எல்லோ டோனு. ஸோ எல்லோவில் ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்றவங்க அவனை சூஸ் பண்ணலாம். பாடி மார்க்கிங் டீட்டெயில்ஸுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகாமல் அந்த கோடு டாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஹம்பில் வந்து நல்லா திக்காக கவர் ஆகிருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். 2 இன்ச்சு தான், குட்டி பையன், பெரிய மீன்லாம் கிடையாது. அழகா சூப்பரா நீங்க வந்து க்ரூம் பண்ணலாம். என்னன்னா இவனுங்களை கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ணோம்னா கலர் எல்லாம் வந்து லைட் ஆயிரும். அதனால அழகா ஸ்லோவா இவனுங்களை பிடிச்சிருக்கேன். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபிஷ். அதனாலதான் வந்து இவனை காட்டுறேன். சரி, அடுத்து பார்க்கலாம். இவனும் ஒரு 2 இன்ச் தான். இவனுமே டியூல் டோனு. ரொம்ப எல்லோ டாமினேஷன் கிடையாது, பட் நல்ல எல்லோ தான். இவனுங்க கையில பிடிக்கிறதுனால கொஞ்சம் பயந்து அந்த எல்லோ போயிடுது. கலர்லயே வந்து எல்லோ கலர் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இவனுங்களை நல்லா பார்த்துக்கிட்டாதான் அந்த எல்லோ வந்து நல்லா தெரியும். ரெட்டா பஞ்சியா இருக்குன்னா அந்த கலரை மெயின்டைன் பண்றது ஒரு மேட்ரு கிடையாது, எல்லோ தான். இப்ப பாடி எண்ட்லயும் வந்து உங்களுக்கு இவனோட எல்லோ தெரியும். ரொம்ப ஒரு அழகான மார்க்கிங்ஸு நல்லா விழுந்திருக்கும். இவனுக்கு கொஞ்சம் அந்த டாட்டட் மார்க்கிங்ஸ் மாதிரி தான் வரும். லைன் மார்க்கிங் மாதிரி இருக்காது, டாட் டாட்டாக தான் இருக்கும். நல்ல பெரிய ஹம்ப் வரும். ஏன்னா இத்தனோன்லேயே வந்து இவனுக்கு நல்ல பாப் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல. ஹம்ப் முன்னே வந்து பாப்பாச்சு. ஓகே, ஒரு டீசெண்டாக நான் ஹம்ப் போல நினைச்சேன். போக நல்லா மான்ஸ்டரேடாக பாப் ஆகிட்டே வந்துட்டான். இன்னமும் ஹம்புக்கு வந்து இவனுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. ஒயிட் இவன் மார்க்கிங் வந்து நமக்கு ஹெட் ஃபுல்லாக மார்க்கிங் இருக்கு. டாட்டட் மார்க்கிங்ஸ் தான். ரொம்ப அழகா இருப்பான். பாடி வந்து பெரும்பாலும் ஷேப் வந்து ரொம்ப பார்த்து எடுத்திருக்கேன். எல்லாமே அப்படி ஷார்ட்டா அழகா இப்படி முடியும். நல்ல ஷேப் பாடி. ஸ்டைலுமே வந்து நமக்கு ஷார்ட்டா எல்லாமே முடிஞ்சிடும். பியூட்டிஃபுல் பாய். இவன் வந்து 2 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியா இருப்பான், இல்லை 2 இன்ச்சு கூட இருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஸோ
ஒரு நல்ல கிரேடு இவன் ஆக்சுவலாக நல்ல ஃபுல் மார்க்கிங் இருக்கும். நமக்கு ஹெட்லேயுமே வந்து நல்ல மார்க்கிங்கு. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான், இப்பயும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கான். ஆனால் பரவாயில்ல, தேறிட்டே வரான். கொஞ்சம் டைம் ஆகும்னு நினச்சேன், ஓரளவுக்கு பரவாயில்ல. இவன்லாம் இப்போ ரெடி சேல் கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெடியானாதான் அந்த இவனோட அந்த விஐபி கிரேடுன்றது வெளியே வரும். இப்போ பார்த்தா ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு சன்கன் ஐஸ், கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்வாங்கி இருக்கும். அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி விஷயம் நான் நோட் பண்ணி பார்ப்பேன். இந்த சன்கன் ஐஸ்லாம் வீஜால இருந்து வரக்கூடியது. ஸோ அதனால பார்ப்பேன். டைலு பாடி எல்லாமே வந்து நமக்கு அழகாக முடிஞ்சிருக்கும். சூப்பராக வருவோம். இந்த பாடி ஷேப்பு, இந்த ஷார்ட்டான மவுத்து, சன்கன் ஐ ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் இவனை வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டாக் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். அழகான ஒரு டியூல் டோனு. இவன் வேற டேங்க்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான், கலர் பெருசாக தெரியாமல் இருந்தான். அதனால இந்த டேங்குக்கு மாற்றினேன். கலரேஷன் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப அழகாகவே தெரியுது. நல்ல எல்லோ டாமினன்ஸு. இவனோட மெயின் ஸ்பெஷல் என்னன்னா அந்த போலிங் வந்து திக்கான மார்க்கிங் நல்லா டீட்டெயிலாக விழுந்திருக்கும், மோஜாம செமையா இருப்பான். இவனோட கலரேஷன் வந்து நீங்க பாக்குற எல்லாத்தோட கலரேஷனுமே வந்து கையில பிடிச்சோன்னா அந்த எல்லோ வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடுது. ரொம்ப பஞ்சியான நல்ல டோன்ஸ் தான். ஃபின்னேஜுமே வந்து இவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பெரிய ஃபின்னேஜ்னு சொல்லலாம். ஸோ நல்லா டைல்ஸ் வந்து பெருசா வரும். இவன் வந்து 2 இன்ச் தான் சைஸ் இருக்கான். கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு வந்தான். டேங்க் மாத்தோன்னே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனான். பரவாயில்ல, இப்போ நல்லா அவனோட கலரேஷன் காட்டுறான். சைஸ் இவன் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா 2 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக கூட இருப்பான். ஹம்புமே வந்து டீசெண்டாக தான் பாப்பா இருக்கு. இந்த மாதிரி சின்ன ஹம்பெல்லாம் நான் வீடியோவில் பார்த்து எடுக்கல. எல்லாமே நல்லா ஹெட்டோட தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ போலிங் வந்து இவனுக்குமே டாட்டோட தான் வருது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபின்னேஜில் வரைக்கும் நமக்கு ஃபுல் போலிங் இருக்கு. ஸோ டாட்டட் பல்ஸாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரைஸிங் கேட்குறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்கிறேன். அனுப்பிச்சு ப்ரைஸ் கேட்குறீங்க. ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு லெஃப்ட் கார்னர்லேயே ஹேஷ்டேகும் ப்ரைஸும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ காம்பேக்டாக இவன் இப்போ சைஸ் கம்மியாக இருக்கான். இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி ரிசல்ட் காமிச்சு கொடுத்தா பெட்டர். இப்பயும் யாராச்சும் கேட்டிங்கனாலும் தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஷார்ட்டான மவுத் எல்லாமே வந்து அந்த ஷேப் வந்து ரொம்ப பார்த்து வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபின்னேஜ், ஷேப்பு, கலரேஷனு எல்லாமே. செவன்மே வந்து ஒரு நல்ல டேல் டோன் தான். எல்லோ டோன் வந்து எனக்கு சுத்தமாக போயிடுச்சு கையில் பிடிச்சோன்னே. ஸோ நல்லாவே எல்லோயிஷாக வருவாங்க. ஸோ அதே மாதிரி ஷார்ட் மவுத்து, நல்ல ஒரு டீசெண்டான ஹம்ப் வரும். இன்னுமே வந்து இவனுக்கு ஹம்ப் பார்ப்போம், ஏன்னா இவன் ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆகலை. ஸோ மார்க்கிங்கு, பாடி கலரேஷனு, அதான் இவெல்லாம் வந்து இன்னும் நமக்கு ரெக்கவர் ஆகி வரணும். சந்தில் பூந்துட்டு வருது பாருங்க. ரைட், இவன் வந்து ஒரு நல்ல டியூல் டோனு. ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான். கையில் பிடிக்கிற பேர் ஒரு 2 தடவை கடிச்சிட்டான். ஒயிட் ஐ தான். ஸோ ஒரு கிளாசிக்கான டியூல் டோன்னு சொல்லலாம். ஸோ போலிங்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப அதே தான். ஸோ எல்லா அமைப்புமே வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஹெட் இவனுக்கு நல்லா மான்ஸ்டர் காக்குன்னு சொல்கிற அளவுக்கு பெருசு கிடையாது. பட் ஸ்டில் இவனுக்கு நல்ல பெரிய ஹம்ப் வரும். ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஃபாலிங் காக் வந்து இவனுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஃபாலிங்னு கிடையாது, நமக்கு அந்த ஹேமர் காக் வந்து இவனுக்கு இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு நமக்கு எதிர்பார்க்கலாம். ஐயுமே வந்து இவனுக்குமே சங்கனை நமக்கு நல்லா வந்து கண்ணு உள்வாங்கி தான் இருக்குது. அது வீடியோவில் தெரியுமான்னு தெரில, ஜஸ்ட் சொல்கிறேன். அந்த உள்வாங்கி இருக்கிறது ஒரு பெனிஃபிட்டு, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலை. வீஜாக்கு வரக்கூடிய ட்ரைட்ஸ் மாதிரி இருக்குன்றதுனால சொல்கிறேன். இவனுக்கு இங்கே மார்க்கிங் நல்லா இருக்கும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே சிமெண்ட் போட்ட தரையில வந்து கோழி கால் வச்சு பதிச்சு நடந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கோழி கால் மாதிரி பதிச்ச மாதிரி அழகா இருக்கு. இங்க ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் பேண்ட்ஸ் இருக்கு. இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அவங்க பார்த்தா தெரியும். கோடு கூட இருக்கு. இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். இவெல்லாம் வந்து இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. கலரேஷனும் ஃபுல்லா வரல. ஹம்புமே வந்து சேட்டை பண்றானுங்க. இந்த டேங்க் போயிடலாம். ஸோ ஃபுல் ரெக்கவரி வந்து ஆகலை. ஹம்ப் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கூட வந்து தெரியும், கொஞ்சம் நசுங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா பம்ப் ஆனோடனே பியூட்டிஃபுல்லாக வருவான்.
ஸோ ஒரு கிளாசிக்கான கம்ஃபா அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் கிளாசிக் கிடையாது, நமக்கு இந்த லைட்டான டியூல் டோன்ஸ் வந்து நமக்கு அந்த கிளாசிக் கலரேஷன் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியும். ரெட் ஐ தான், சன்கன் ஐ தான். செட்டில் ஆகட்டும்னா செட்டில் ஆனது கூட பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். இங்க வந்து இது என்ன செய்ய போகுதுன்னு தான் எனக்கு புரியல. என்ன என் கைக்குள்ள வரணுமா, என்ன இது சேட்டா பண்றானுங்க. கையை பார்த்துலாம் இவனுக்கு பயம் இல்லை, கேமராவை தான் பக்கத்துல கொண்டு போனா பயப்படுறானுங்க. ஸோ இவன் வந்து சைஸ் ஒரு 3 இன்ச் இருக்கும். வந்த கம்ஃபா ஸ்டாக்லேயே இவன் தான் பெரிய மீன். 3 இன்ச்சு மீனை பெரிய மீன் சொல்ற நிலைமைக்கு நான் வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை. குட்டி பையன் தான் இவனுமே. ஹம்ப் வந்து அப்படியே கோழி முட்டை மாதிரி இருக்கும், அப்படியே முட்டை மாதிரி இருக்கா. நல்ல பெரிய மான்ஸ்டர் காக்கா வரும். ஏன்னா இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. ஹம்பே வந்து பாருங்க இப்படி பின்னோக்கி இருக்கு, இப்படி முன்னோக்கி நல்லா பெருசா வரும். ஸோ இன்னும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆனா ரொம்ப அழகா இருப்பான். இந்த மாதிரி பெரிய ஹம்ப் மீன் ரெக்கவரி வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதாவது ரெக்கவர் ஆயிட்டான், வண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பம்ப் ஆயிட்டே டெய்லி வரும். ஸோ அப்போதான் என்னோட அந்த மான்ஸ்டர் காக்கா வந்து தெரியும். இல்லை செம்ம மான்ஸ்டர் காக்கானா ஓடிட்டான். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மீன் மாதிரி இவனுமே வந்து நல்ல ஒரு மான்ஸ்டர் காக்கு. என்ன ஒண்ணு இவன் 2 இன்ச்சு, அதனால அந்த மான்ஸ்டர் காக்கு வந்து நமக்கு பெருசா தெரியாது. ஸோ அதே மாதிரி பெரிய நல்ல மான்ஸ்டர் காக்கு இவன் சைஸ் அச்சீவாக ரீச் பண்ணுவான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. இது வந்து ஒரு விஐபி கேஎம்எல்னு சொல்லலாம். இது கம்ஃபா கிடையாது, ஜிபி கேஎம்எல். இவனை வந்து ஒரு 3 இன்ச் பார்ட்டிஷன்ல தான் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து இதெல்லாம் கலர் மாறிட்டான். இதெல்லாம் வந்து அந்த சின்ன இடத்துல போட்டதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பேண்ட் தான் இது. ஜிபிசி யூஸ்வலாக ஸ்ட்ரெஸ் ஆனால் இந்த மாதிரி பிளாக் கலர்ல டைல்ல மவுத்தில் அங்கெல்லாம் வரும். இன்னும் கம்ப்ளீட்டாக ஆனால் இவன் ஃபேடும் ஆகலை. ஃப்ரண்ட்லலாம் வந்து ஃபேட் ஆகாம தான் இருக்கிறான். ஸோ ஃபுல் மார்க்கிங் நம்ம ஃபேட் ஆனதுக்கப்புறம் இவன் ஃபுல் மார்க்கிங் கிடச்சிரும். ஸோ ஃபுல் மார்க்கிங்கில் ஒரு விஐபி கேஎம்எல் வளர்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னா இவனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவனுக்கு வந்து கலரேஷன் கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெட் வந்து போ டாமினேட் பண்ணிக்கிட்டே வருது. ஃபேட் ஆகிற ஃபிஷ்ஷில் பீலிங்னு சொல்லுவாங்க. பீலிங் ஆகிற அந்த டைமில் வந்து பெருசாக நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபிஷ் ஹம்ப் டவுன் ஆகும், கலரேஷன் தெரியாது. ஃபேடாகி முடிஞ்சு கம்ப்ளீட்டாக அந்த எல்லோ அண்ட் ரெட்டில் வரும். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பான். இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு நல்லா தெரியுறதுன்னா என்னோட போலிங்ஸ் ரொம்ப அழகா தெரியுது. கலரேஷன் இன்னும் அந்த பீலிங் டைம் முடிகிறப்ப ரொம்ப அழகா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஹோல்டாவான் தான் தோணுது. என்கிட்டயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறிடுவான். மேபி நீங்க அடுத்த ஸ்டாக் வீடியோல கூட இவனை பார்க்கலாம். ரொம்ப அழகா இருப்பான். இன்னும் இவன் வந்து ஒரு 3.5 இன்ச் இருப்பான். என்கிட்டயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரான். 2 இன்ச்ல இருந்து வச்சிருக்கேன். டியூல் டோன் ஷார்ட் பாடி கம்ஃபா ரொம்ப ரேரு நமக்கு கம்ஃபால ஷார்ட் பாடி கிடைக்கிறது. அதுவுமே வந்து ஷார்ட் பாடின்னு சொல்ல முடியாது, இவனை போன்சாயினே சொல்லலாம். போன்சாய் வந்து இன்னும் ரொம்ப வந்து ஷார்ட்டா வரக்கூடியது. காயின் ஷேப்ல தான் இவனோட பாடியே இருக்கும். இவனும் 3 இன்ச் பார்ட்டிஷன்ல இருக்கான். ஸோ அதனால ஹம்ப் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ரொம்ப அழகா இருப்பான். ஸோ இவன் காம்பேக்டா இருக்கிறதுனால நிறைய பேர் இவனை விரும்புறது இல்லை போல. பெருசா அந்த சைஸ் வராது. சின்ன மீனா எனக்கு வேணும், 2 அடி தொட்டியில போட்டே வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவனுக்கு பெஸ்ட் ப்ரைஸா பெஸ்ட் ஆஃபரா வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் கம்ஃபாஸ்லாம் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தேன். நிறைய கஸ்டமர் என்ன சொல்றாங்க, 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு மீனுக்கு எவ்வளவு ரேட்டான்றாங்க. தாய்லாந்துல நம்ம போனோம் அப்படின்னா ஒரு மீன் 5,000 வாங்க முடியும், 10 மீனும் 5,000 வாங்க முடியும், 50 மீன் கூட 5,000 வாங்க முடியும். குவாலிட்டி தான் மேட்டரு. தாய்லாந்துல இருந்து ஸ்கிராப் தூக்கிட்டு வரனா இல்ல நல்ல மீன் தூக்கிட்டு வரனான்னு பொறுத்து தான் அதோட பிரைசிங் இருக்கு. நீங்க அங்க விசாரிச்சீங்கன்னா தெரியும். ஆன்லைன் பாட்டு ரேட்டு மட்டும் நீங்க கணக்கு போடாதீங்க, நிறைய சார்ஜஸ் இருக்கு. அங்க இருந்து இங்க கொண்டு வரோம்னா எல்லாத்தையும் தாண்டி தான் இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இவனோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 1.25 இன்ச் இருப்பான். குட்டி மீன் இல்ல 2 இன்ச்சு கூட இருப்பான். ஸ்டில் இன்னும் கொஞ்சம் சைஸ் ஆகி மெச்சூர் ஆகணும். இவனோட போலிங்கு இவனோட அந்த பாடி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இவன்லாம் ஒரு 3 இன்ச் வரைக்கும் க்ரூம் பண்ணி கொடுத்தாதான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இவனை ஹோல்டு பண்ணா எனக்கு வந்து இன்னும் பெட்டர். காக்கு வந்து ஃப்ரண்ட் நோக்கி தான் இருக்கு. ஹேமர் காக்கா வரலாம். ஸ்டில் இன்னும் பம்ப் ஆனாதான் கேரண்டீடா வந்து நம்ம சொல்ல முடியும். இவன் வந்து ஒரு ரெட் கம்ஃபா என்கிட்ட 2 இன்ச்ல இருந்து இருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 இன்ச்சஸ் வந்துட்டான். ஸோ யாருக்காச்சும் ஒரு ரிசல்ட்டோட ஒரு கம்ஃபா வேணும், எனக்கு வளர்க்குற பொறுமை இல்லை அப்படின்னா இவன் எடுத்துக்கலாம். 5 இன்ச்சஸ் தான் இருக்கான். கம்ஃபாஸ் யூஸ்வலா வந்து 9 to 12 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். ஸோ இவன் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 இன்ச்சஸ் வந்து சைசிங் வருவான். ஃபுல் நமக்கு மண்டை ஃபுல்லா போலிங் இருக்கு, வாய் ஃபுல்லா போலிங் இருக்கு, பாடி ஃபுல்லா போலிங் இருக்கு. ஸோ நல்ல ரெட் டாமினன்ட் கம்ஃபா ஒரு நல்ல ஹம்போட ஒரு 5 இன்ச் சைஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இவனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, சின்ன மீனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நானுமே அப்படிதான் ஆசைப்படுவேன். ஸ்டில் ஒரு சிலர் பெரிய மீனாவும் வாங்குறீங்க. ஸோ அப்படின்றவங்க இவனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
இதுவும் டியூல் டோனு தான். ஸோ போலிங் ப்ளூ வந்து நல்லா டாமினேட் பண்ணியிருக்கு. டியூல் டோன்னா எல்லோ பேஸ் வந்து வருது, ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப டாமினண்ட்டான எல்லோ பேஸ் கிடையாது. ஹம்ப் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஹம்ப் உள்ள நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கம்ஃபா வளர்த்து பார்க்கணும் அப்படின்னா இவனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருப்பான். ஓகே ரைட், அடுத்து பார்க்கலாமா? ஸோ இவன் வந்து ஒரு 2.5 to 3 இன்ச் இருப்பான். இவன் நல்ல மான்ஸ்டர் காக்கு. கார்த்திக் ஆபியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்ப் இன்னும் பம்ப் ஆயிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வந்து இவனுக்கு ஹம்ப் டவுன் ஆயிடுச்சு. நல்ல டியூல் டோனுமே கூட, கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் டேங்க்ல பக்கத்தில் வச்சு வச்சு எடுத்ததுனால ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. இப்போ மான்ஸ்டர் ஹம்பில் வந்து உங்களுக்கு டியூல் டோன் வேணும் அப்படின்னா இவனை வந்து தாராளமாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டியூல் டோன் வந்து ஆக்சுவலாக தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இவனை ஏற்கனவே வந்து பிடிச்சி வீடியோ எடுக்க பார்த்தோம், அப்பயே கொஞ்சம் பயந்துட்டான். அந்த பயத்தினால கலரே தெரிய மாட்டுது. ஸோ ஹம்ப் வந்து கேரண்டிட் பயங்கரமாக நல்ல மான்ஸ்டர் ஹம்ப் வரும், டியூல் டோனாகவும் இருப்பான். ரைட்டு, ஓகே, ஓரளவுக்கு வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில ஃபிஷ்லாம் வச்சு வச்சு பார்த்தேன், கையில் பிடிச்சாலே பயந்துடுறானுங்க. அவனுங்கெல்லாம் மிரர் வச்சு அழகாக அந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கணும். அந்த பொறுமை எனக்கு இப்போ இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து மிரர் வச்சு ஃப்ளேர் பண்ண வச்சு நான் வீடியோ எடுத்து குரூப்பில் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டேரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. 24, 25 மீன் கிட்ட இருக்கு. 25 மீன் வச்சுட்டு என்கிட்ட 100 மீன் இருக்குன்னு நான் போய் சொல்ல மாட்டேன், சொல்கிறாங்க அந்த மாதிரி. என்கிட்ட 25 மீன் இங்கே ஸ்டாக் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, வேணுன்றவங்க வந்து டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். ஃபார்ம் வந்து சென்னை எண்ணூர்ல இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுதான் நான் ப்ரிஃபர் பண்றேன். கால்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்டு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாமே சொல்றேன். மீன் வாங்குறப்ப அதை எப்படி கம்ப்ளீட்டா வளர்க்கணுன்ற கைடன்ஸ் வந்து கொடுத்துட்றேன். அதுதான் மிஸ் ஆகுதுங்க நிறைய. ஸோ அதை வந்து கண்டிப்பாக என்ன ஒரு டவுட்னாலும் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே பாசிபிள். ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபிஷஸ் எதனா வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இருக்கா இல்லையான்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சேல் வீடியோவில் பார்க்கலாம்.